போன பாட்டுல எனக்கு என்ன நடந்தாலும் நம்ம சிவன் என் முன்னாடி வரக்கூடாது, அதையும் தாண்டி வந்தேன்னா நான் ஏதாவது தப்பான முடிவெடுத்துருவேன் ரேஞ்சுக்கு நம்ம சதி பேசி மிரட்டி வச்சிருக்காங்க சிவனை. அதனால சதிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டால் சிவன் நேர்ல வந்து எப்பவும் போல காப்பாத்துதல் அப்படிங்கிறது இனி நடவாத காரியம். இப்போ ஒரு ஆபத்து வந்துருச்சு. அரக்கன் தாரகாசுரன் அனுப்புன இன்னொரு அரக்கன் இப்போ சதியை போட்டு தள்ளுறதுக்காக காட்டுக்குள்ள வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எதுக்கு சதி வந்துகிட்டு இருக்காங்க. சிவன் நேர்ல வந்து காப்பாற்ற முடியாது. அதே சமயம் நாரதர் வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்றாரு. சிவனுக்கு கோபம் வருது. நேர்ல வர முடியாது. என்னடா பண்றதுன்னு தெரியாம ஒரே குழப்பம், அவசரம். எந்த நேரத்துல வேணாலும் சதியை சாகடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை. என்ன நடக்க போதோ அப்படின்னு பார்த்தா அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவை சந்திச்சு பேசிக் கொண்டு இருக்கிறார். இந்த மாதிரி என் புள்ள வந்தா என்ன பார்த்து பேசினா என் பேத்திக்கு சதிக்கு சிவனை கட்டி கொடுக்க மாட்டேன், வேற யாராவது ஒரு மாப்பிள்ளையை தான் கட்டி கொடுப்பேன், அந்த மாப்பிள்ளையும் அந்த வரனையும் நீங்க தான் பார்க்கணும்னு என்கிட்டயே பிடிவாதமா சொல்லிட்டு போயிட்டான். இவ்வளவு பிடிவாதக்காரனை என்னால சமாளிக்க முடியல, நீங்க தான் ஒரு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு பிரம்மதேவர் மகாவிஷ்ணு கிட்ட வந்து கேட்கிறார். சிவனோட இல்லாம சதிக்கு வேற ஒரு ஆண்மகனோட கல்யாணமா நினைச்சு கூட பார்க்க முடியலையே அப்படின்னு லட்சுமி தேவி சொல்றாங்க. சிவனுக்காக பிறந்தவளை கட்டிக்கிறதுக்கு இந்த பூ உலகத்துல யாரு முன் வருவா, மூ உலகத்திலயுமே ஒருத்தர் முன் வர மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி லட்சுமி தேவி சொல்றாங்க. ஆமா தேவி, உண்மைதான். இதே மேட்டர் தான் நான் ஏற்கனவே என் பிள்ளை கிட்ட சொன்னேன். ஆனா அவன் கேட்கிற மாதிரியே இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியலங்கிற. இப்படியே போய்கிட்டு இருந்தா வேலைக்காகாது, எல்லாத்தையும் நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறாரு மகாவிஷ்ணு. அதுவும் என்ன சொல்றாரு, கண்டிப்பா ஒரு நல்ல வரனை நீங்க உங்க பிள்ளைக்கு காமிக்கணும் அப்படிங்கிறார். அதை கேட்டு லட்சுமிக்கு ஷாக்கு. என்ன சுவாமி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஆமா இப்போ வரைக்கும் கல்யாணத்துக்கு சதியை கட்டிக்கிறதுக்கு சிவன் ஒத்து வரவே மாட்டேங்கிறார். நடுவுல ஒரு ஆளு போட்டிக்கு வந்தா இன்னொரு ஆண்மகனோட சதிக்கு கல்யாணம் அப்படின்னு வரும்போது மேபி சிவன் அவரோட ஈகோவெல்லாம் விட்டுட்டு வந்து சதியை ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காவது நம்ம ஒரு வரனை போட்டிக்கு களத்துல இறக்கணும்னு விஷ்ணுவே சொல்றாரு. சரி, அப்பேற்பட்ட ஒரு ஆளு இந்த பூவுலகத்தில் இருக்கிறாரா அப்படின்னு விசாரிச்சா அதுக்கு இருக்காரா. அதுவும் ஒரு பேராசை கொண்ட ஒரு மகரிஷி இருக்காரா, ஒரு ரிஷி இருக்காரா. அவருக்கு பேராசை. இந்த பக்கம் நம்ம தட்சனுக்கோ கௌரவம் கௌரவம்னு தலைக்கு மேல கௌரவத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். சோ கௌரவத்தையும் அந்த பேராசையும் நம்ம சம்பந்திகளாக்க முயற்சி பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாம எதிர்பார்க்கிறது தானா நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறாரு மகாவிஷ்ணு. என்னதான் சொல்ல வராரு, யார் அந்த வரன் அப்படின்னு பார்த்தா அங்கீரசர் அப்படின்னு ஒரு ரிஷி இருக்காப்ல. அவரோட புள்ள பேரு சத்வீஷன். அந்த சத்வீஷன் தான் சதிக்கான மாப்பிள்ளை. சத்தீசன் ஒத்திக்க மாட்டான். ஆனா அவங்க அப்பா அங்கீரசர் ஒரு பேராசை பிடிச்ச ரிஷி. அவரு அந்த பேராசையின் காரணமா கண்டிப்பா இந்த வரனை ஒத்துப்பாரு, நீங்க போய் உங்க புள்ள கிட்ட அங்கீரசரை போய் பாரு, அவரை சம்பந்தியாக்க முயற்சி பண்ணணும் மட்டும் சொல்லி வைங்க, மித்த விஷயங்கள் எல்லாம் தானா நடக்குங்கிறாரு மகாவிஷ்ணு. இவரும் நல்ல முடிவு, போய் பார்க்கிறேன் பேசுகிறேன் அப்படின்னு பிரம்மதேவர் சொல்லிட்டு போயாச்சு. இந்த பக்கம் காட்டுக்குள்ள நம்ம சதியும் கூடவே ரேவதியும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. நந்தி சிவனை பார்த்து, சிவா தயவு செய்து போங்க, என் அன்னையை காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க. அது எப்படி சாத்தியம்னு நாரதரே கேட்கிறார். நேர்ல வந்தா நான் சூசைட் பண்ணிப்பேன்னு சதி மிரட்டுறாங்களே, எப்படி சிவனால நேரா போய் காப்பாத்த முடியும், சிவன் நேர்ல போகாம தான் ஏதாவது செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி நாரதர் பேசிக்கிட்டு இருக்கார். கட் பண்ணா நம்ம பிரம்மதேவர் சொன்ன மாதிரியே ரிஷி அங்கீரசரை போய் தட்சன் பாக்குறாரு, மீட் பண்றாரு, பேசுறாரு. கூடவே பிரகுமுனியும் போயிருக்கிறார். அங்க போய் இந்த மாதிரி உங்களை சம்பந்தியா கூப்பிடுறோம், ஒரு நல்ல வரனே, என் பொண்ணுதான் கடைசி பொண்ணு, அழகா இருப்பா, கட்டிக்கிறீங்களா, உங்க பையனை மாப்பிள்ளையா எங்களுக்கு கொடுக்க முடியுமாங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு தட்சன். அதுக்கு முதல்ல நம்ம அங்கீரசர் என்ன சொல்றாருன்னா, ஆமா உலகம் முழுக்க ஒரு பேச்சு இருக்கே, உன் கடைசி பொண்ணு சதிய சிவன் தான் கட்டிக்க போறாராமா, சிவனோட மனம் கவர்ந்த கள்ளி உன் கடைசி பொண்ணு அந்த சதிதானாமா, அப்படி இருக்க எதுக்கு என்கிட்ட வரங்கேடி வர அப்படின்னு கேக்குறார். இல்ல அதெல்லாம் ஊர்ல பரவுற உலகத்தில் பரவை கொண்டு இருக்கிற வெறும் புரளி மட்டுமே, என் பொண்ணு அந்த சிவனையே வேண்டான்னு சொல்லிட்டா, வேணும்னா நீங்க வந்து விசாரிச்சுக்கங்க, வெளியில கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம தட்சன். உங்களுக்கு இந்த வரன் வேண்டாம்னா வேண்டான்னு சொல்லுங்க, அதுக்காக இந்த மாதிரி சப்பக்கட்ட கட்ட வேண்டாம் அப்படிங்கிறாரு தட்சன். உடனே நம்ம அங்கீரசரும், இல்ல ஊர்ல பேசிக்கிறாங்க அதனால கேட்டேன், மித்தபடி எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, என் பையனுக்கு உங்க பொண்ணு ஒரு நல்ல வரன் தான், சிவனை பத்தி எல்லாம் நான் பெருசா யோசிக்கல, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாம சம்பந்திகள் ஆகிக்கலாம், ஆனா ஒரு கண்டிஷன் அப்படின்னு கண்டிஷன் போடுகிறார். என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டா, ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஸ்டோரி, விஷுவல்லாம் வராது, அவங்க டயலாக்கா தான் அந்த பிளாஷ்பேக்க சொல்றாங்க. பல வருடத்துக்கு முன்னாடி பிரபஞ்சத்துக்கே அதிபதி ஆகிறதுக்காக ஒரு போட்டி நடக்குது. பிரபஞ்சத்துக்கே அதிபதியா ஒரு 2 கேண்டிடேட்ட பிரம்மதேவர் தேர்ந்தெடுக்கிறார். ஒருத்தன் நம்ம தட்சன், இன்னொருத்தவர் இந்த அங்கீரசர் தான். பிரபஞ்ச அதிபதி ஆகக்கூடிய தகுதியும் திறமையும் ரொம்பவே அதிகமா இருந்தது நம்ம அங்கீரசருக்கு தான். இருந்தாலும் தான் புள்ள தட்சங்கிற ஒரே காரணத்துக்காக தட்சனுக்கு பிரம்மதேவர் பிரபஞ்சத்துக்கே அதிபதியான அந்த பதவியை கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம அங்கீரசர் சொல்லி கம்ப்ளைண்டா எடுத்து சொல்றார். அன்னைக்கு எனக்கு அநியாயம் நடந்து போச்சு, அந்த அநியாயத்துக்கு இன்னைக்கு நீ நியாயம் செய்யணும், உலகத்துல யாருமே உனக்கு மாப்பிள்ளை ஆகிறதுக்கு உன் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு தயாரா இல்ல, இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உன் மானத்தை காக்கிறதுக்காக ஏன் புள்ளைய நான் கொடுக்குறேன், ஆனா நீ உன்னோட பிரபஞ்ச அதிபதிங்கிற அந்த பதவியை எனக்கு விட்டு கொடுக்கணும், சம்மதம்
சம்மதமா அப்படின்னு கேட்டு ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுறாரு. தட்சனுக்கு கோவம் வருது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம தட்சன் இப்போ வேற ஒரு டீல் கொடுக்குறாரு. பிரபஞ்ச அதிபதி பதவி எல்லாம் கொடுக்க முடியாது, முழுசா எல்லாம் கொடுக்க முடியாது, இருந்தாலும் என்னோட பலத்திலையும் அதிகாரத்திலையும் பாதிய உங்களுக்கு நான் தரேன். இவ்வளவுதான் என்னால பெஸ்டா கொடுக்க முடியும். ஆனா நான் ஒரு கண்டிஷன் போடுறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்ணு உங்க வீட்டுக்கு வர மாட்டா, உங்க பையன் தான் என் அரண்மனையில என் கூட வீட்டோட மாப்பிள்ளையா செட்டில் ஆகணும், சம்மதமா அப்படின்னு கேட்க பேராசை பிடிச்ச நம்ம அங்கீரசரும் சரி வந்த வரைக்கும் லாபம்னு ஒத்துக்கிற. போயிட்டு வாங்க, நாங்களே நிச்சயார்த்தத்துக்கு மாப்பிள்ளைய கூட்டிட்டு நான் வரோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, நான் எதையும் மறைச்சு கல்யாணம் பண்ணணும்னு விரும்பல. நீங்க எதுக்கு ஒரு தடவை என் பையன் சத்வீசனை நேர்ல பாத்துக்கிறது நல்லது, அவனை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க அப்படின்னு இவரே வாயை திறந்து சொல்றாரு. அதை கேட்டதா அந்த பக்கத்துல இருந்து நம்ம பிரகுமுனி, என்ன சொல்ல வரீங்க, உங்க பையனுக்கு ஏதாவது குறை இருக்கா, இல்ல ஏதாவது ஜாதகத்துல தோஷங்கிசம் இருக்கா அப்படின்னு கேட்டா, அதுக்கு இவன் யாரு நம்ம அங்கீரசர் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே தச்ச முந்திக்கிட்டு, உங்க பையனுக்கு எப்பேற்பட்ட குறை இருந்தாலும் தோஷம் இருந்தாலும் பரவாயில்ல, என் பொண்ணுக்கு அவன் தான் மாப்பிள்ள, நீங்க நிச்சயார்த்தத்துக்கு வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்பி போயிடுறாருங்க. பிறகு முனிக்கு இது ஷாக்கு. என்ன தச்சன் இப்படி முடிவு பண்றார், தான் பொண்ணோட வாழ்க்கையவே நாசம் பண்ண பாக்குறாரா அப்படின்னு இவருக்கே சந்தோஷம், மனசுக்குள்ளேயே பேசிக்கிறார். அந்த பக்கம் காட்டுக்கு மத்தியில இன்னும் நம்ம சதி நடந்து போயிட்டே இருக்காங்க. அந்த அரக்கன் பக்கத்துல வந்தாச்சு, எனி டைம் அட்டாக் பண்ண போவான் அப்படின்னு பார்த்தா கடைசியா அந்த ஒரு கணத்துல நம்ம சிவன் மேல இருந்து தன்னோட விளையாட்ட ஆரம்பிக்கிறார். ஏதோ ஒரு சக்தியை பாச்சு அந்த அரக்கனோட கண் பார்வையை கொஞ்சம் கலங்கப்படுத்துறார். அவனோட பார்வைக்கு மட்டும் எதுக்கு நடந்து போறவங்க எல்லாம் கிட்டத்தட்ட 10-15 ஜோடியா தெரியுது. அவனும் கண்ணை கசக்கி கசக்கி பாக்குறான். ஏகப்பட்ட அவதாரங்கள் எதுக்க சுத்திக்கிட்டு இருக்கு. இவ்வளவு பேரா? தாரகாசுரை என்கிட்ட ஒரே ஒரு சதியத்தான வதைக்க சொன்னா, இங்க பார்த்தா 10-15 சதி தெரியுறாங்க, ஒன்னும் குழப்பமா இருக்கே, இதுல யார கொல்றது அப்படின்னு முழிக்கிறான். அந்த குழப்பத்துக்காக விட தேடி அரக்கன் தாரகாசுரங்கிட்டயே இவன் போயிடுறான். போய் இந்த மாதிரி நடந்த மேட்டர் சொல்லி 10-15 சதி தேவதைகள் சுத்திக்கிட்டு இருக்காங்க, அதுல யார கொல்லணும் எனக்கு ஒன்னும் புலப்படலன்னு சொல்ல, எது 10-15 பேரா, இல்லப்பா ஒரே ஒரு சதிதான், நீ என்ன இப்படி சொல்ற, நீ சொல்றத பார்த்தா எதுவும் நம்புற மாதிரி இல்லையே, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு ஒன்ன போய் அமிச்சம் பாரு, போய் சொல்றா அப்படின்னு கத்தி எடுத்து ரொம்ப அசால்ட்டா அந்த அரக்கனோட தலைய வெட்டி வீசிடுறாப்ல தாரகாசுரன். இப்படி உதவாக்கரைய போய் அமிச்சிட்டோமே அப்படின்னு கோவத்தை இந்த பக்கத்துல காட்டுறாப்ல. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒற்றற்படை ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட சதிக்கு ஏதோ ஒரு மாய சக்தி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு, அது என்ன ஏதுங்கறத நீங்க கண்டுபிடிச்சு என்கிட்ட வந்து சொல்லணும், சரியான பதிலா இருக்கணும், இல்லனா உங்க தலையை இதே மாதிரி வெட்டி வீசிடுவேன், போங்க போய் எந்த சக்தி சதியை காப்பாத்துது அப்படிங்கிற அந்த மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறார். அவங்களும் ஓடுறானுங்க. இந்த பக்கம் பார்த்தா கைலாயத்துல நந்தி பயங்கர குஷியாயிராரு, நாரதரும் குஷியாயிராரு. பரவாயில்லையே, சிவன் நேராவே போகாம ரொம்ப சிம்பிளா ஒரு விளையாட்டை காட்டி இவ்வளவு பெரிய பிரச்சனையை ரொம்ப அசால்ட்டா சால்வ் பண்ணிட்டாருங்கிற மாதிரி புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம நாரதர் மறுபடியும் கேக்குறாரு, ஈசா நீங்க செய்யறதெல்லாம் சரிதான், ஆனா இப்படி ஒவ்வொரு முறையும் நீங்க போய் 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 இல்ல இருந்துகிட்டே ஏதாவது ஹெல்ப் பண்ணி இப்படி எப்படியே காப்பாத்திக்கிட்டே இருக்க முடியும், இப்போ சதியை கொலை பண்ண முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறது யாரு, நம்ம அரக்கன் தாரகாசுரன். தாரகாசுரனுக்கு நீங்க என்ன வரம் கொடுத்திருக்கீங்க, ஏன் வாரிசு வந்துதான் உன்னை கொல்லுன்னு நீங்க வரம் கொடுத்திருக்கீங்க. நீங்க சதியை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கலன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம்னு ஒண்ணு இருக்காது, நீங்க குழந்தை பெத்துக்கலன்னா தாரகாசுரனை நீங்களே நினைச்சாலும் கொல்ல முடியாது, அவன் உசுரோட இருக்கிறவரை சதியை கொல்றதுக்கான முயற்சிகள் அரங்கேறி கொண்டேதான் இருக்கும், எப்படி அவனை நீங்க தடுக்க போறீங்க, அவனை தடுப்பதற்காவது நீங்க சதியை கல்யாணம் பண்ணித்தானே ஆகணும் அப்படின்னு நாரதர் நச்சுன்னு ஒரு டயலாக போடுறாரு. அப்பையும் நம்ம சிவன் கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை. அந்த சீன் அப்படியே அங்க கட்டு. அந்த பக்கம் தட்சனும் பிரகுமுனியும் போய்கிட்டு இருக்காங்க. அங்க நம்ம பிரகுமுனி ஒரு டவுட் கேக்குறாரு. இப்ப வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போனதும் மகாராணியார் உட்பட எல்லா பேருமே எந்த மாதிரியான வரண பாத்திருக்கீங்க, மாப்பிள்ளை எப்படி ஏதுன்னு விசாரிப்பாங்க. நாம மாப்பிள்ளைய பார்க்காம நாம என்ன பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி பிரகுமுனி கேட்க, நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம வா அப்படின்னு கூட்டு போற. அங்க பார்த்தா சதி அவங்களோட பெட்ரூம்ல ஒரே சோகத்தோட உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. சும்மா வாய் வார்த்தையா சிவனை எனக்கு பிடிக்காது பிடிக்காதுன்னு கத்துறாங்களே ஒழிய, தான் அப்பாவுக்கு அவங்க பண்ண அந்த சத்தியம், நீங்க எந்த மாப்பிளைய காட்டுறீங்களோ அந்த மாப்பிளைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இது சத்தியம்னு வாக்கு கொடுத்தாங்க, சத்தியம் பண்ணாங்க இல்லையா அம்மாக்கும் அப்பாவுக்கும், அந்த சத்தியத்துக்காக தான் மனசை தானே தேத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சிவனோட நடந்த அந்த லீலைகள் எல்லாம், சிவனோட நடந்த அந்த சம்பவங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. இன்னொரு பக்கம் அப்பா அம்மாக்கு பண்ணி கொடுத்த அந்த சத்தியமும் ஞாபகம் வருது. இப்படியே சோகத்துல மூழ்கி கிடக்க, அப்போ மேடையில இருந்த நம்ம சிவனோட ருத்ராட்சம் அது தானாவே உருண்டு வந்து சதியோட காலடியில வந்து விழுகுது. எதுக்கு இவங்க அந்த கைலாய மலையை பார்க்கக்கூடிய ஜன்னலை மூட சொல்லி அன்னைக்கு ஒரு நாள் சத்தம் போட்டாங்க, துணியை வச்சு தான் மூடினாங்க. இன்னைக்கு காத்தோட்டத்துக்காக அந்த ஜன்னல் திறந்திருக்கு. அந்த ஜன்னலை மூடணும்னு இவங்களுக்கு அந்த எண்ணம் இல்ல, கைலாய மலையவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. உருண்டு வந்த அந்த ருத்ராட்சத்தையும் அவங்க கையில எடுத்து பாக்குறாங்க. ஏய் ருத்ராட்சமே, உனக்கு தெரியாததா, அந்த ஈசன் தேவர்களுக்கெல்லாம் தேவர், ஆனா நானும் ஒரு சாதாரண மானிட பிறவி, சிவனோட கருணையை மட்டுமே பெற்றவள் நான், சிவனின் காதலை பெற்றவள் நான் அல்ல, தப்பு பண்ணது நான் தான், என் தகுதியை மறந்து அந்த தேவருக்கெல்லாம் தேவர் மேல ஆசைப்பட்டது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க. கருணையையும் காதலையும் குழப்பிக்கிட்டது நான் தான். என்ன பார்த்த அந்த கணத்துல இருந்து இப்ப வரைக்குமே என்ன ஒரு சாதாரண மானிட பிறவியா பாக்குறாரே ஒழிய தன்னோட பத்தினியா அவர் என்ன பார்க்கல. என்னவரே எனக்கு சொந்தமில்லாத போது நீ ஏன் என்னை நாடி வருகிறாய் அப்படின்னு அந்த ருத்ராட்சத்தை பார்த்து கேக்குறாங்க. நீ நானும் பிரிய வேண்டிய அந்த நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு அந்த ருத்ராட்சத்தை அப்படியே தூக்கி வீசி எறிய போறாங்க. அதே சமயம் சதின்னு ஒரு சத்தம். பின்னாடி பார்த்தா தட்சன் வந்து நிக்கிற. இந்த மாதிரி ஒரு நல்ல வரன் பார்த்து வச்சிருக்கிறேன், அந்த ரிஷியோட பையன் தான், அவன் உனக்கு ஏத்த
ஏத்தவனா ஏற்றவன் இல்லையா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு கால் உனக்கு ஏத்தவனா இல்லாம கூட இருக்கலாம், இருந்தாலும் எனக்கு அது நல்ல வரனாப்படுது. அதனால நான் என் பொண்ணை கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். என்ன உனக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டா, அதான் வாக்கு கொடுத்துட்டீங்கல்ல, அதுக்கப்புறமும் நீங்க ஏன் பழசை யோசிச்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டா அதுக்கப்புறம் அதை பத்தி திரும்ப யோசிச்சு பிரயோஜனம் இல்ல, எனக்கு சம்மதம்னு நம்ம சரி சொல்லிடுறாங்க. அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அப்பா அப்புறம் இன்னொரு மேட்டர் சொல்றாரு. ஒரு நல்ல டீல் தாமா பேசிருக்கிறேன், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ புகுந்து வீட்டுக்கு போக வேண்டாம், மாப்பிள்ள வீட்டோட மாப்பிள்ளையா நம்ம அரண்மனையில நம்ம கூடயே இருப்பாரு அப்படின்னு சொல்ல பொண்ணு சந்தோஷப்படுவாருன்னு எதிர்பார்த்தா பெருசா சந்தோஷம் இல்ல, ஆசீர்வாதம் மட்டும் தான் கிடைக்குது, வாங்கிக்கிறாங்க. நாளைக்கே நிச்சயார்த்தமா மாப்பிள்ள வீட்டுல இருந்து ஆட்கள் வர போறாங்களா. இவ்வளவு மேட்டர் நடந்ததுக்கு அப்புறமும் அந்த பக்கத்துல நம்ம மகாவிஷ்ணுவோ பிரம்மதேவரோ லட்சுமியோ சும்மா இருப்பாங்களா? 3 பேரும் ஜோடியா வந்து சிவன் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. சிவனும் தியானத்துல இருந்து கண்ண முழிச்சிட்டு இவங்களை பார்த்துட்டு, ஏன் ஒவ்வொரு முறையும் நீங்கள் என்னை தேடி வருகிறீர்கள், சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே அப்படின்னு நம்ம சிவன் சொல்ல, இல்ல உங்களை பொறுமையா அங்க வர சொல்ற ரேஞ்சுக்கு டைம் இல்ல, ரொம்ப முக்கியமான மேட்டர், அதனாலதான் நாங்களே இங்க வந்துட்டோம் அப்படின்னு வந்ததும் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கூட நாங்க உங்களை ஒரு விஷயம் சொல்லி கூப்பிடுறது தான் வந்திருக்கோம், ஒரு அழைப்புதல் கொண்டு வந்திருக்கிறோம், இந்த அழைப்பையும் நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு நம்ம லட்சுமி தேவி சொல்றாங்க. என்ன அழைப்பு அப்படின்னு மகாவிஷ்ணுவிடம் கேட்டால், சிவனை மானிட ரூபத்துக்கு வர சொல்லி கேக்குறாங்க. சதியால இந்த சர்வேஸ்வரருக்கு ஈக்குவலா வர முடியல, அதனால என்ன பெருசா ஆயிட போகுது, நீங்க ஏன் சதியோட ரேஞ்சுக்கு ஒரு மானிடரா உருமாறக்கூடாது, ஒரு மானிடரா பிறப்பெடுக்க கூடாது, நீங்க ஏன் சதியோட தகுதிக்கு கொஞ்சம் இறங்கி வந்து சதிய கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம சிவன் ஒத்துவர மாட்டேங்கிறார். நானா மானிட பிறவியா, வாய்ப்பில்லையே அப்படிங்கிறார். அதுக்கு நம்ம மகாவிஷ்ணுவோ, என்னப்பா அப்படி பேசுற, என்ன எடுத்துக்க, நான் 10 அவதாரத்துக்கு மேல எடுத்திருக்கிறேன், தசாவதாரமே எடுத்திருக்கிறேன், குழந்தையா பிறந்ததுல இருந்து சாகர வர மானிடராவே நான் வாழ்ந்திருக்கிறேன், அதுவும் 10 முறை. அப்படி இருக்க நீங்க ஒரு முறை அதுவும் குழந்தையா பிறக்க வேண்டாம், மானிடரா உருமாறுங்களேன், என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம சிவன், விஷ்ணு நீங்க லீலைகளை உலகிற்கு நிகழ்த்துவதற்காகவே உருவாக்கப்பட்டவர், லீலைகள் எல்லாம் உங்களுக்கு தான் செட் ஆகும், எனக்கு செட் ஆகாது அப்படிங்கிறாரு நம்ம சிவன். அங்க நம்ம லட்சுமி ஒரு அருமையான பாயிண்டை எடுத்து வைக்கிறாங்க. அந்த பாயிண்ட் என்ன தெரியுமா, சிவனே யோசிச்சு பாருங்க, பூமியில சதிக்கு உங்க பத்தினிக்கு இன்னொருத்தவங்க கூட கல்யாணம் நடக்க போகுதான், ஒரு கால் சதிக்கு பொருந்தாத ஒரு கல்யாணம் நடந்து அதுல ஆதிபரா சக்தியான நம்ம சதிக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. கோவத்தோட உச்சிக்கே போய் அவங்க பத்ரகாளியா மட்டும் உருமாறுனா, மூதேவர்களான பிரம்மா சிவன் விஷ்ணு நீங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்தா கூட அந்த பத்ரகாளி முன்னாடி உங்களால நிக்க முடியாது, அவங்க கோவத்தை உங்களால தாங்க முடியாது, உலகம் தாங்குமா போ யோசிச்சு பாருங்க அப்படின்னு லட்சுமி கொஞ்சம் அருமையா எடுத்து சொல்றாங்க. பத்ரகாளியோட பவர் என்னன்னு பாத்துட்டீங்கல்ல, பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் சேர்ந்து வந்தாலும் நிகர் இல்லையா, அப்பேற்பட்ட சக்தி இப்போ ஒரு சாதாரண மானிட பிறவியா தினம் தினம் வேதனைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. இதற்கு பேர் தான் விதிங்கிறது. எவ்வளவு சொல்லி பார்த்துமே சிவன் மானிட பிறவி எடுப்பதற்கு ஒத்து வரல, எந்த பதிலும் சொல்லாம இவங்க கிட்ட வந்து ஆமான்னு சொல்லல இல்லன்னு சொல்லல, அப்படியே கண்ண மூடி தியானத்துல மூழ்கி போறார். வந்தவங்களும் திரும்பி போயிட்டாங்க. சிவனுக்கு வந்து மேட்டர் சொன்னதை சொல்லிட்டோம், இதுக்கு மேல அவர் மனசுக்குள்ள ஒரு போராட்டம் நடக்கும், அதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவெடுப்பார் அப்படின்னு மகாவிஷ்ணு நம்பி அங்க இருந்து போயிடுறார். எதிர்பார்த்த மாதிரியே சிவனோட எண்ணத்துல ஏகப்பட்ட குழப்பங்கள். சந்திரர் வரார், நாரதர் வரார், எல்லாருமே கேக்குறாங்க, நிலைமை கையை மீறி போய்கிட்டு இருக்கு, நிச்சயார்த்தம் நடந்து அடுத்து கல்யாணம் வரைக்கும் போயிடுவாங்க, எப்படியாவது வாங்க உங்க பத்னியை காப்பாத்துங்க அப்படின்னு வேண்டி கேக்குறாங்க. அப்பவும் சிவன் கிட்ட இருந்து எந்த பதிலும் இல்லை, மாறா இவங்க கிட்ட உட்கார்ந்துகிட்டு இருந்தா நம்மள கன்வின்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிவிட்டு அவரை மறைஞ்சு போயிடுறாரு. இந்த பக்கம் அரண்மனையில பிறகு முனிக்கு ஏதோ ஒரு குழப்பம் சுத்திக்கிட்டே இருக்கு. தச்சங்கிட்ட ஏதோ நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னு பேச ஆரம்பிக்க, என் பொண்ணை பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம்பா, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு தச்சன். அதுக்காக இல்ல, கண்டிப்பா என்ன ஒரு கேள்வி வரும், அதுவும் மகாராணி கண்டிப்பா என்ன பார்த்து கேட்பாங்க, எப்படி இந்த சம்மதத்துக்கு என் புருஷன் ஒத்துக்கிட்டாரு, நீ பக்கத்துல இருந்தல உனக்கு எங்கேயா போச்சு அறிவுன்னு என்ன கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு வரனை எனக்கு என் பொண்ணுக்கு நீ பார்த்ததுக்கு கண்டிப்பா என் மேல அவங்க கோபம் கொள்ளுவார்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிறகு முனி பேசிட்டு இருக்க. பேசிட்டு இருக்கும் போதே இந்த பக்கத்துல நம்ம மகாராணியும் வராங்க, சதியோட அம்மா வராங்க. வந்து இப்பதான் கேள்விப்பட்டேன் வரன் பார்த்து முடிச்சிட்டீங்களாமே அப்படின்னு வராங்க. யாரோட பையன்? அங்கீரசரோட பையன் சத்வீசனா. அவனை யாருமே பார்த்தது இல்லையாமே, பையன் எப்படி இருப்பான் அப்படிங்கறத பத்தி யாருக்குமே தெரியல, ஐடியா இல்ல. ஆனா நம்ம ஸ்டேட்டஸுக்கும் நம்ம பொண்ணோட ஸ்டேட்டஸுக்கும் இந்த வரன் ரொம்ப கம்மியா தெரியுது அப்படின்னு பேச, பொருளாதாரத்தை பார்க்காத, அழக பார்க்காத, ஞானத்தை பார், நம்மளோட பொண்ணு ஒரு ஞான தேவி, ஞானம் பெற்றவள். அதே மாதிரிதான் அங்கீரசரோட அரவணைப்பிலேயே வளர்ந்த அவரோட பையன் சத்வீசனும் ஒரு ஞான குழந்தை தான் அப்படி இப்படின்னு பேசி தான் பொண்டாட்டிய கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரு. கட் பண்ணா இந்த பக்கம் அரக்கன் தாரகாசுரனுக்கு அவனோட ஒற்றர்கள்கிட்ட இருந்து சேரி வந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சதிதேவிக்கு அங்கீரசரோட பையன் சத்வீசனை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு பக்கம் சம்பந்தம் போய்கிட்டு இருக்கு, இன்னைக்கே நிச்சயதார்த்தத்துக்கு வராங்க அப்படின்னு எடுத்து சொல்ல, என்ன சிவனுக்கு பதிலா சதியை கல்யாணம் பண்ணிக்க போறது ஒரு ரிஷியோட பையனா? அருமையான செய்தியா இருக்கே. அப்போ சிவனுக்கும் சதிக்கும் கல்யாணம் நடக்காதா? அவங்களுக்கு குழந்தை பிறக்காதா? அப்போ நான் வாழ்க்கை முழுக்க அமரத்துவத்தோட இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் வரான், சக்ரீசனா. இவனோட பேர் சக்ரீவன். சக்ரீவன் என்ன சொல்றானா, இல்ல இது தேவர்களோட சதி அப்படின்னு சொல்றான். என்னப்பா சொல்ல வர அப்படின்னு தாரகாசுரன் கேட்டா, ஆமா இது ஒரு கண் துடைப்பு வேலை, சதிக்கு வேற ஒரு வரனோட கல்யாணம் நடக்கிற மாதிரி போயிட்டே இருந்தா நீங்க கொலை செய்வங்க வந்த முயற்சியை கைவிட்டு விடுவீர்கள். அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது கடைசி நேரத்துல சிவனை உள்ள விட்டு தாலி கட்ட சொல்லிடுவாங்க, கல்யாணம்
பண்ண சொல்லிடுவாங்க. இது தேவர்களோட சதி. அதனால சதி யார கல்யாணம் பண்ணா என்ன, அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்ல. சதி உசுரோட இருந்தாலே உங்களுக்கு ஆபத்து. அதனால சதியை போட்டு தள்ளணும் அப்படின்னு அந்த சக்ரீவன் சொல்றேன். கண்டிப்பா சிறப்பா செஞ்சிடலான்னு அரக்கன் தாரகாசுரனும் சொல்றேன். சோ சதியை கொல்வதற்கான அந்த கொலை முயற்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்க போகிறது. அந்த பக்கம் நம்ம ரேவதி சதி கிட்ட வந்து சதியை கொஞ்சம் பேசி கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. சிவனை மனதார வேண்டி கூப்பிட்டேனா கண்டிப்பா அந்த சிவன் வருவார், இந்த சங்கடத்துல இருந்து உன்னை விடுவிப்பார், எல்லா பிரச்சனையும் அவர் ஏத்துப்பார், நீ மனமார சிவனை கூப்பிட்டா போதும் அப்படின்னு சொன்னா சிவனை சதி கூப்பிடுறதுக்கு தயாராக இல்லை. சிவனை எக்காரணத்தை கொண்டு கூப்பிட மாட்டேன்னு வேற சதி முடிவெடுத்திருக்காங்க. அதே சமயம் அந்த பக்கம் அம்மா வராங்க. ரேவதியை பார்த்து, ரேவதி இன்னும் நீ ஏன் சந்திரலோகத்துக்கு போகாம இருக்க அப்படின்னு கேட்டா, இவ்வளவு தூரம் இருந்துட்டேன், அப்படியே கல்யாணம் வரைக்கும் இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ரேவதி. கூடவே அக்காமார்களும் வந்துடுறாங்க. இன்னைக்கு நிச்சயார்த்தமா மாப்பிள்ளை வீட்டு ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்களா, அலங்காரப்பட்டு சொல்லி தச்சன் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. சோ அலங்காரம் பண்றதுக்காக அக்காமார்கள் வந்திருக்காங்க. இந்த உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு அலங்காரத்தை வேற யாரும் பார்த்திருக்க முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு எங்க தங்கச்சிக்கு நாங்க அலங்காரம் பண்ண போறோம் சொல்லிவிட்டு கூட்டு போய் அலங்கார வேலைகளை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அலங்கார வேலைகள் ஜோரா நடந்துகிட்டு இருக்கு. இப்படி அந்த அலங்கார வேலை நடந்துகிட்டு இருக்கும் போது ஏதோ ஒண்ணு தட்டி விட்டுருவாங்க. அது ஒரு அலங்கார பொருள் தான், ஆனா கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். தலையில கூந்தல்ல அழகுக்காக குத்தி வருதுன்னு நினைக்கிறேன். அது அப்படியே நம்ம சதியோட கால்ல நச்சுன்னு குத்துதுங்க. குத்தி ரத்தம் கொப்பளிக்குது. ஆனா சதியோட உணர்வுகள்ல இருந்து ஒரு வித்தியாசமும் இல்லங்க. கத்தி குத்துற மாதிரி ஒண்ணு குத்தி ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு கொசு கடிச்சா கூட நம்ம பாடியில வந்து ஒரு சேஞ்ச் இருக்கும். அரிப்போம், சொரிவோம், கொசு அடிக்க பாப்போம். இப்படி எதுவுமே இல்லாம உணர்ச்சியே இல்லாத ஒரு ஜட மாதிரி சரி அங்க உட்காந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ரத்தம் மட்டும் கொப்பளிச்சு கீழே வந்துகிட்டே இருக்கு. பக்கத்திலேயே நம்ம ருத்ராஜமும் இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கால்ல இருந்து அப்படியே ரத்தம் ஒழுகி அந்த ருத்ராஜம் பக்கத்துல போக ரத்த ஓட்டம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க குறைஞ்சுகிட்டே வருது இல்லையா, சதியோட உடம்புல ரத்தம் வெளியில போய்கிட்டே இருக்கு இல்லையா. அதனால ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க மயங்கவே செஞ்சிடறாங்க. மயங்கினது எல்லாரும் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ரேவதி மட்டும்தான் கால்ல இந்த மாதிரி அது குத்தி இருக்கிறதும் ரத்தம் சொட்டி இந்த பக்கம் அந்த ருத்ராஜமே ரத்தத்துல நனைஞ்சு போய் கிடக்கிறதையும் ரேவதி பாக்குறாங்க. கரெக்டா அந்த ரத்தம் ருத்ராஜ தொட்டதுமே அந்த பக்கம் சிவனும் அதை உணர்கிறார். ருத்ராஜம் சிவனோடது. அதுல இப்ப யாரோட ரத்தம் படிஞ்சிருக்கு, இவரோட பத்னி சதியோட ரத்தம் படிஞ்சிருக்கு. எப்படி அந்த மனுஷனால தாக்க முடியும், இவரோட சரி பாதியாச்சு. அப்படியே ருத்ரமாகிறார். கோபத்துல கொந்தளிக்கிறார். அவரோட கோபத்தை அவரால் கட்டுப்படுத்த முடியாம அவரையுமே அறியாம ருத்ர தாண்டவ நாட்டியத்தை ஆட ஆரம்பிச்சிடுறார். இந்த பக்கம் ரேவதி நல்ல வேலை யாரோட கண்ணையும் படாம ஒரு வெள்ளை துணி எடுத்து அந்த ருத்ராஜத்தை அப்படியே எடுக்கிறாங்க. ஆனா எடுக்கும் போது கூடவே சேர்ந்து சதியோட ரத்தமும் சதையும் கலந்த மாதிரி இருக்கு. இத பார்த்ததும் அவங்களுக்கு பயங்கர கோவம் வருது. சிவங்கிட்ட போய் நான் கேட்கணும், இந்த சம்பவத்தோடயே இந்த ரத்த துளிகளோடயே சிவங்கிட்ட போய் நேர்ல பேசணும்ன்ற ரேஞ்சுக்கு ரேவதி முடிவு பண்றாங்க. அப்படியே இந்த பக்கம் திரும்பி வெளியில வராங்க. மேல இருக்கிற சந்திரனை பார்த்து, சந்திரா என் சுவாமியே, நான் இப்பயே சிவனை பார்க்கணும், அருள் புரியுங்க அப்படின்னு நிலாவை பார்த்து சந்திரனை பார்த்து கும்பிட்டதும் அடுத்த செகண்டே சந்திரன்ல இருந்து ஒரு ஒளிவட்டம் கீழே இறங்கி வருது. என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம சந்திரன் தன்னோட தேரை கலைமான் தேரை தான் பொண்டாட்டி ரேவதிக்காக அனுப்பி வச்சிருக்கிறார். இவங்களும் விறுவிறுன்னு அந்த தேர்ல ஏறி கிளம்புறாங்க. அடுத்து என்ன ஆகும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம்.